அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமையும், திமுக ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லிட்டு நேற்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சபதம் எப்படிப்பட்ட கூட்டணி ஒன்று சேர்ந்து வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர், மனிதநேயமிக்க தலைவர் அவர்களோடு மக்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மெகா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து கூட பார்க்காது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வையை கூட ஒரு நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலையிலே 6 மணிக்கெல்லாம் சுறுசுறுப்பாக எங்கள் இயக்கத்தோழர்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தில் எங்களை எதிர்ப்போம், வீழ்த்துவோம் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை யாராவது இந்த காலை வேளையில் களத்திற்கு வந்தார்களா பாருங்கள். ஆகவே மக்களோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர் சொல்லுவது போல நிச்சயம் 200-ஐ வெல்லுவோம், 200-ஐ தாண்டியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் மயிலாப்பூர் மகா சிவராத்திரி நிகழ்வு நீங்களே சொல்லிட்டீங்க மறைமுக தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்பதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அறநிலையத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மயிலாப்பூர்ல மகா சிவராத்திரி இந்த ஆண்டு நடத்தணும். இந்த ஆண்டு என்ன ஏற்பாடு? இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக, மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறப்பு வாய்ந்த நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், நாடறிந்த நற்றமிழ் நாயகர்கள், நாயகிகள், அதேபோல் சிவபெருமானுடைய தல வரலாறையும் சிவபெருமானுடைய வரலாறையும் இந்த சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம் என்பதையும் விளக்குகின்ற வகையில் மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரையில் தொடர் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த திட்டம் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த மகா சிவராத்திரி முதலில் மயிலை திருக்கோயிலின் சார்பில் துவங்கப்பட்டது. இன்றைக்கு ஆள்போல் தழைத்து அறுபோல் பெருத்து 9 சிவாலயங்களில் இந்த சிவராத்திரி நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை என்பவர்களுக்கு, பக்தர்களுக்கு இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கின்ற பொழுது இறைவனை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தூக்கத்தை களைப்பில்லாமல் போக்குவதற்கும் ஒரு சிறப்பான ஏற்பாடாக பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றார்கள். இது மென்மேலும் ஆண்டாண்டிற்கு திருக்கோயில் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். யாரை மிரட்டி பார்க்கிற அவரது வார்த்தையிலிருந்தே நீங்களே தெரியும். மிரட்டி பார்க்கறது அமலாக்கத்துறைக்கு வா, அங்க வான்ட்டு இதையெல்லாம் சந்தித்து நெருப்பாட்டிலே நீந்தி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பல பூபங்களை, பல இன்னல்களை, பல பேரிடர்களை சந்தித்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே அமைந்திருக்கின்றது. இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பலிக்காது. ஏதாவது லெட்டர் பேட் இயக்கங்கள் இருக்கும், அவரை போய் மிரட்டி பார்க்க சொல்லுங்கள். முதல்வர் மருந்தகம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் ஏன்பா நிச்சயம் நேற்றைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 4 பேருக்கு கொண்ட குழுவினை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த அரசு நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு முடிவை அவர்களும் மகிழ்த்தக்க அளவில் எடுப்பார்கள். முதல்வர் மருந்தகத்துக்கு பாஜக, அதிமுக ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க. அப்படியா? முதல்வர் ஏற்கனவே மற்ற பேர்ல இருக்க மருந்தகம் தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு இருந்தது சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை ஏதாவது ஒரு காலத்தில் யாராவது ஒரு துவக்கி இருப்பார்கள். அந்த திட்டங்களை பிறகு வருபவர் நல்ல திட்டங்கள் என்றால் கையில் எடுத்து அதை செம்மைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் மக்களுக்கு உதவியாக இருப்பதற்காக மாற்றுவதும் அந்தந்த முதல்வருடைய பெருமை, அந்தந்த முதல்வருடைய சிந்தையில் உதித்து இருக்கின்ற திட்டங்கள். இந்த திட்டங்களை கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் இதுவும் உண்டு.